Hello friends, welcome to Arun Academy channel. உங்கள நிறைய பேர் TNEB அக்சஸர்க்கான ஸ்டடி மெட்டீரியல் டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட் பத்தி பார்க்கலாங்க. இதுல பொது தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ்க்கான விலையை பாத்தீங்கன்னா 225ங்க. அடுத்ததா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்காக மட்டும் தான் இருக்குங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 225 தாங்க. அடுத்ததா பார்ட் 3க்கான ஜெனரல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதற்கான விலை பாத்தீங்கன்னா ₹1700ங்க. ஒன்ஸ் இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னாவே யூனிட் 2க்கான 6 மந்த் கரண்ட் ஈவென்ட்ஸ் மெட்டீரியல் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது உங்களோட மெயில் ஐடிக்கோ சாஃப்ட் காப்பியா சென்ட் பண்ணிடுவோங்க. இப்ப நீங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கணும்னா நாங்க இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற போன்பே, கூகுள் பே அல்லது பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கோ இந்த மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்டையும் கூடவே அதற்கான பார்சல் சார்ஜஸையும் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல் அட்ரஸை பின்கோடோடையும் நீங்க பே பண்ண ப்ரூஃபோட ஸ்கிரீன்ஷாட்டையும் 9994987861ங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ண மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணி வச்சிருவோங்க. வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கிளியரா பார்க்கலாங்க. ஒருவேளை இந்த வீடியோ நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஹவு டஸ் அ பில் பிகம்ஸ் அன் ஆக்ட், ஒரு மசோதா எப்படி சட்டமாகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஏன்னா அந்த வீடியோ புரியல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ புரியாது. அந்த வீடியோ பார்க்கலினாலும் இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ரைட்டா, வாங்க கிளாஸ்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அப்படின்னா என்ன? யூஸ்வலாக இந்தியன் கவர்மெண்ட்டை விட்டுருங்க, மத்திய அரசாங்கத்தை விட்டுருங்க, நம்ம வீடுகள் எடுத்துப்போம். நம்ம வீடுகள்லேயே மாதம் மாதம் பட்ஜெட் போடுறது உண்டு. ஆமாவா? பெரும்பாலான வீட்டில் இது நடக்கும். பட்ஜெட் அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம்? எவ்வளோ வருமானம் வருது, நம்ம அதில் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், எவ்வளோ சேமிக்க வைக்க போகிறோம், அல்லது நமக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படும். இதுதான் ஆக்சுவலாக பட்ஜெட்டு. நம்ம வருஷம் பார்த்துருப்போம். அருண் ஜெட்லி ஆகட்டும், நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், இவங்க ஒவ்வொருத்தருமே போன வருஷம் நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட்டை வந்து படித்தாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப இருக்கிறதுலே ஹையஸ்ட் எவர், ரொம்ப நேரம் படித்தது அவங்க தான். இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே அவங்க தான் ரொம்ப நேரம் படித்த அந்த அறிக்கையை வந்து படித்தது அவங்க தான். ஸோ அப்போ அவ்வளோ பெரிய பட்ஜெட் படிச்சிருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு தவறான புரிதல் இருக்கு. பட்ஜெட்ல வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ண போறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஸோ எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின் வந்துச்சுனாலும் ஆப்ஷன்ல எக்ஸ்பெண்டிச்சர், செலவுகளை பத்தி மட்டும்தான் பட்ஜெட் பேசுது, மத்திய அரசாங்கம் செலவுகளை பத்தி மட்டும்தான் பேசுதுன்னு நம்ம ஆப்ஷன்ல தப்பா கொடுத்துருவோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா உண்மை அது கிடையாது. நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், அருண் ஜெட்லி ஆகட்டும், ஒவ்வொரு வருஷமும் படிக்கிறாங்க. பாத்தீங்களா? இப்ப இந்த வருஷமும் படிப்பாங்க. அப்கமிங் இயர் 2021ல பட்ஜெட் போடுவாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க, இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. ஹோம் மினிஸ்டரா இருந்த ராஜ்நாத் சிங் வந்து இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆயிட்டாரு. சரி, அது அடுத்த கணக்கு. ஸோ இப்போ அடுத்த வருஷமும் படிப்பாங்க. ஸோ நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பட்ஜெட்ல வந்து அவங்க வந்து நமக்கு எவ்வளவு செலவு பண்ண போறோம் அப்படிங்கறத மட்டும்தான் படிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. A budget is a statement of both income and expenditure of the government. அதாவது வரவு, அரசாங்கத்துக்கு எவ்வளவு வரவு வரப்போகுது, எவ்வளவு செலவு பண்ண போறோம் அப்படிங்கிறது தாங்க பட்ஜெட். நல்லா உன்னிப்பா பாத்தீங்கன்னா அந்த அம்மா ரெண்டுத்தையும் தான் படிப்பாங்க. நமக்கு வந்து டிவியில காட்டுறது வந்து ரொம்ப அதோட ஹைலைட்ஸ் மட்டும்தான். கிட்டத்தட்ட அவங்க 4 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, 4 மணி நேரம் அறிக்கையை படிச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறோம், என்ன பண்ண போறோங்கிறதுலாம். நாம சும்மா ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்து நம்ம என்ன முடிவுக்கு வந்துருவோம்? ஸோ பட்ஜெட்ல அவங்க வந்து செலவுகளை, எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவுகளை பத்தி மட்டும்தான் அவங்க பேசுறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சரிங்க, இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. என்னன்னா நம்ம ஃபேமிலிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவு வருமானம் வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 30,000த்துல எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு நாம வந்து கணக்கு போடுவோம். இது பட்ஜெட், இது ஃபேமிலி லெவல்ல. ஆனா கவர்மெண்ட் லெவல்ல இதை எப்படி ஃப்ரேம் பண்றாங்க? ஏன்னா போன வருஷம் குரூப் 1 கொஸ்டின்ல ஒரு கேள்வி வந்தது. பட்ஜெட் வந்து எப்படி தீர்மானிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் இந்தியாவினுடைய வருமானத்தை கணக்கு பண்ணிட்டு செலவுகளை தீர்மானிக்கிறாங்களா, அல்லது செலவுகளை தீர்மானிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க குரூப் 1ல. இதுக்கு பதில் என்ன தெரியுங்களா? இதுக்கு நோட்ஸ் இல்லை, நான் நோட்ஸ் கொடுக்கல. ஸோ இதை வந்து நீங்க தெளிவா கேட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து அதோட செலவுகளை சொல்லிட்டு தான் வருமானத்துக்கே ஏற்பாடு பண்ணும். ரைட்டா சார்? வருமானங்கிறீங்களே, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஏது வருமானம், எப்படி வருமானம் வரும் அப்படின்னா, நாம டேக்ஸ் கட்டுறோம் பாத்தீங்களா, அது ஒரே ஒரு இன்கம் தான் இந்தியாவுக்கு. நம்மளோட டேக்ஸ் தான் அதுக்கான வருமானமே. இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், தெரிஞ்சுக்கங்க.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பட்ஜெட் அப்படிங்கிறது வெறுமனே செலவுகளை பத்தி மட்டும் பேசுறது இல்ல. இன்கம் மற்றும் எக்ஸ்பெண்டிச்சர், வரவு செலவு ரெண்டுத்தையும் பேசுது. இந்தியாவுக்கு எப்படி வரவு வருது, டாக்ஸ் மூலியமா வருது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எதை ஃப்ரேம் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணும்போது அதோட செலவு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு டாக்ஸ் போடுவாங்க. நமக்கு இப்போ இவ்வளோ டாக்ஸ் வந்து இவ்வளோ செலவு இருக்கு, இதுக்கு தகுந்த மாதிரி டாக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சரை கால்குலேட் பண்ணிட்டு தான் இன்கம்மை இந்தியன் கவர்மெண்ட் கால்குலேட் பண்ணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வருஷம் பட்ஜெட் யார் வந்தாலும், எந்த ஆட்சி வந்து எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாலும் பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணும். வருஷம் ஃப்ரேம் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கணும், வருஷம் ஃப்ரேம் பண்ணும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கிடையாது, வருஷம் ஃப்ரேம் பண்ணும். ஆனா இப்போ இந்த பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே கிடையாது. இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். The word budget is not mentioned in the Indian Constitution. இந்திய அரசியல் அமைப்பிலே இந்த வார்த்தை இல்லை. சார் அப்புறம் என்ன வார்த்தை சார் இருக்கு அப்படின்னா, ஆர்டிகல் 112ல ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதி அறிக்கை அப்படின்னு தான் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்மளோட புரிதலுக்கோசரம், நம்மளோட ஈஸி வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோசரம் பட்ஜெட் அப்படின்னு நம்ம அதை மாற்றிக்கிட்டோம். ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்கு வார்த்தை, ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்னாலும் பட்ஜெட் அப்படின்னாலும் ஒன்று தான். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இது எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்கு, ஆர்டிகல் 112ல சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நினைக்கலாம் 202ல கூட சொல்லியிருக்காங்களே சார், 202ல கூட ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதி அறிக்கை தானே வருது அப்படின்னா, எஸ் வருது. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுது பாத்தீங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணும். அதை பத்தி தான் ஆர்டிகல் 202 சொல்லுது. இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம தரவா பார்க்க போறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட்டை பத்தி தான். ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துச்சுனாலும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி பெருசாக வராது. பட்ஜெட் ரிலேட்டடாக பற்றி மட்டும் சொல்கிறேன். ஸோ ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி எந்த ஆர்டிகல் பேசுது, ஆர்டிகல் 112. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், முக்கால்வாசி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனுவல் பட்ஜெட் பத்தி ஒருத்தர் படிப்பாங்க, வருஷம் ஒருத்தர் படிப்பாங்க. அருண் ஜெட்லி படிக்கும் போது நீங்க அதை பார்த்திருப்பீங்க. இப்போ அவர் இஸ் நோ மோர், ஆனா இருந்தாலுமே அவர் படிக்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப போன வருஷம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் படிக்கும் போது நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ அப்ப பட்ஜெட் எத்தனை வகைப்படும்? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், பட்ஜெட் 2 வகைப்படுமா. நம்ம எல்லாம் நிர்மலா சீதாராமன், அருண் ஜெட்லி அவர்கள் பேசினது மட்டும் தானே பார்த்திருக்கோம். ஆனா நமக்கு தெரியாத இன்னொருத்தர் இன்னொரு பட்ஜெட்டை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். அது என்ன தெரியுங்களா? ரயில்வே பட்ஜெட். இன்னொன்னு ஜெனரல் பட்ஜெட். பினான்ஸ் மினிஸ்டர் படிக்கிறது இந்த ஜெனரல் பட்ஜெட்டை பத்தி மட்டும்தான். ஆனா இன்னொரு பட்ஜெட் இருக்குங்க, ரயில்வே பட்ஜெட். அதை பத்தி நம்ம யாருக்கும் பெருசா தெரியல. ஆனா பார்லிமெண்ட்ல, லோக்சபால ஜெனரல் பட்ஜெட் படிக்கிறதுக்கு முன்னாடியே ரயில்வே பட்ஜெட் படிச்சிருவாங்க. இது வந்து இன்னைக்கு நேத்து நம்ம இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்றதுலாம் இல்லை. இந்த ஸ்டைல் வந்து நம்ம பிரிட்டிஷை பார்த்து ஃபாலோ பண்ணது. ஓகேவா? பிரிட்டிஷ் பாத்தீங்க அப்படின்னா 1921ல ஆக்வர்த் அப்படிங்கிற ஒரு கமிட்டி, ஆக்வர்த்துங்கிற ஒரு தலைமையில ஒரு கமிட்டி வச்சாங்க, ஒரு குழு வச்சாங்க. அப்ப அவரு தான் என்ன சொன்னாருன்னா, ரயில்வேல நிறைய பணம் இருக்கு, ரயில்வேல இருந்து பெரும்பளவுலான பணம் இந்தியாவுக்கு வருது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்தியாவுக்கு பெரும் அளவில் பணம் வருது அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் வந்து தனியாக கொடுங்க, ரயில்வே பட்ஜெட்டுன்னு தனியாக போடுங்க. ரயில்வேல இருந்து வர வருமானம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ரயில்வே துறையை டெவலப் பண்ணுறதுக்குன்னே கொடுத்துருங்க அந்த பணத்தை அப்படின்னு சொல்லி ஆக்வர்த்து தான் 1921ல ரயில்வே பட்ஜெட், ஜெனரல் பட்ஜெட்னு 2ஆ பிரிச்சிட்டார். ஸோ இப்போ கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே இது கொஸ்டின் ஏரியாவும் கூட, பட்ஜெட் எத்தனை வகைப்படும்? பட்ஜெட் 2 வகைப்படும், ரயில்வே பட்ஜெட், ஜெனரல் பட்ஜெட். புரிஞ்சிட்டீங்களா? ஸோ இது எப்போ சார் வந்தது? இது வந்து 1921ல வந்தது. ஓகேவா? சரி, ஏன் சார் இப்படி பிரிச்சிட்டாங்க? ஏன் சார் ரயில்வே பட்ஜெட், ஜெனரல் பட்ஜெட்னு 2ஆ பிரிச்சிட்டாங்க? ரயில்வேவும் ஒட்டுக்காவே கொடுத்துருக்கலாமே அப்படின்னா, இங்க பாருங்க, இதை பிரித்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா, அவர்களின் வளர்ச்சியை, யாரோட வளர்ச்சியை? ரயில்வே பட்ஜெட்டினுடைய வளர்ச்சியை அவர்களின் லாபத்தில் செய்து கொள்ளலாம். புரிஞ்சுதுங்களா? இப்ப ரயில்வேஸ்ல இருந்து வர்ற லாபத்துல அவங்க ரயில்வேவை வளர்த்திக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இங்க ஒரு கடைசி பாயிண்ட் பாருங்க, குறிப்பிட்ட நிதியை பொது வருவாய்க்கு கொடுத்து விட வேண்டும். குறிப்பிட்ட பிக்ஸட் ஆனுவல் கான்ட்ரிபியூஷன். அவங்க வந்து நிறைய, இப்போ ஒரு 1000 ரூபாய் லாபம் வருது அப்படின்னா அதுல ஒரு 200 ரூபாய் மட்டும் நீங்க ஜெனரல் பட்ஜெட் கொடுத்துருங்க, மித்ததுக்கு எல்லாத்தையும் நீங்க வச்சு நீங்க டெவலப் பண்ணீங்க. புரிஞ்சுதா? இது கிளியரா இருக்கா? பட்ஜெட் 2 வகைப்படும், ஜெனரல் பட்ஜெட் 1, ரயில்வே பட்ஜெட் 1.
சரிங்க. இப்போ இந்த பட்ஜெட்டுங்கிறோம். போன கிளாஸ்லயே நான் உங்களுக்கு வந்து ஒரு மசோதாவை வந்து எப்படி வந்து சட்டமாக்குறது அப்படின்னு பார்த்துட்டேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் அப்படின்னா பணத்தை பத்தி பேசுதா? நான் போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன், நம்மளோட கோரிக்கைகள், நம்மளோட டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே 3 மசோதா எல்லாத்தையுமே 3 வகையா பிரிச்சிருவாங்க. ஒன்னு ஆர்டினரி பில், இன்னொன்னு மணி பில், இன்னொன்னு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். இப்போ அதுல 3த்துல பணத்தை பத்தி பேசுச்சு அப்படின்னாலே அது எதுலங்க வந்துடணும்? மணி பில்லுல வந்துரும். பட்ஜெட் அப்படின்னாலே வரவு செலவு தானே, அப்ப அது மணி பில்லுல வந்துரும். இப்போ ஒரு மணி பில்ல நீங்க வந்து சட்டமாக்கணும், ஒரு பணத்தை நான் அதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையுமே அதுக்கு தான் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கிளாஸ்லயும் சொல்றேன் சில பேசிக் பாயிண்ட்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the budget is presented in the form of bill. பில்லுன்னா என்ன? மசோதா பண மசோதாவா நம்ம என்ன பண்றோம்? இப்போ இது வந்து மணி பில் தானே. மணி பில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் ஒரு மசோதாவை பிறப்பிக்கணும்னா அதை படிக்கணும், ஆமாவா? இப்போ இது வந்து மசோதாவா நம்ம என்ன பண்றோம்? படிக்கிறோம். அதைத்தான் அந்த அம்மா பண்றாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் நீங்க ஒன்றும் கிடையாது, இன்னும் ஒரு 2 மாசத்துல அவங்க படிப்பாங்க பட்ஜெட்டை. அப்ப அதெல்லாம் நீங்க கிளியரா பார்க்கலாம். ரைட். அடுத்தது, the budget is presented first in லோக்சபா. இது பண மசோதா தானே. ராஜ்யசபால கொடுக்க முடியாது. எதுல தான் பண்ண முடியும்? லோக்சபால மட்டும்தான் இதை தாக்கல் பண்ண முடியும். அதனாலதான் நிர்மலா சீதாராமன் வந்து லோக்சபால தான் இதை பேசுவாங்க. அடுத்த பாயிண்ட் பாரு, பட்ஜெட் இஸ் பிரசன்டட் ஓன்லி வித் ப்ரியர் பர்மிஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். நமக்கு ஏற்கனவே தெரியும், பிரசிடென்ட் கிட்ட ஃபர்ஸ்டே வந்து நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்க போய் உட்காந்து பிரசிடென்ட் கிட்ட காட்டுவாங்க, எங்களுக்கு செலவெல்லாம் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி. பிரசிடென்ட், நிர்மலா சீதாராமன் அதாவது பினான்ஸ் மினிஸ்டர், இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ரயில்வே மினிஸ்டர், இவங்க 2-3 பேர் உட்காந்து பேசுவாங்க, எங்களுக்கு இவ்வளவு செலவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒத்துக்கிட்டா தான் இதை வந்து தாக்கலே பண்ண, முதல்ல இதை படிக்கவே முடியும். இது 3rd பாயிண்ட். இது எல்லாமே போன கிளாஸ்ல உங்களுக்கு நான் கிளியரா சொல்லியிருக்கேன். இப்போ பட்ஜெட் வந்து எப்ப சார் படிப்பாங்க? வருஷத்துல நம்ம வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா ஜான்வரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கு. எப்ப படிப்பாங்க? எப்ப வேணா படிக்கலாமான்னா கிடையாது. The budget is presented in the Lok Sabha on the last working day of February. இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா பாருங்க, working day of February, last working day of February. பிப்ரவரி மாதத்தின் கடைசி வேலை நாள். அது ஏன் அந்த கடைசி வேலை நாள் போட்டாங்க? ஏன்னா பிப்ரவரியில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா லீப் இயர்ல 29 நாள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது 28 நாள்னே வச்சுக்கோங்க. 28 நாள் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்லிமெண்ட் வந்து சாட்டர்டே சண்டே லீவுங்க. ஓகேவா? மித்த எல்லா நாளும் வேலை செய்யும், சாட்டர்டே சண்டே லீவு. ஒருவேளை பிப்ரவரியோட கடைசி நாள் சாட்டர்டேலயோ சண்டேலயோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப பார்லிமெண்ட்டை படிக்க முடியும். அப்ப என்ன பண்ணிடணும்? முன்னாடியே படிச்சிடணும். லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் பிப்ரவரி. ஓகேவா? இப்ப 28ஆம் தேதி வந்து சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 27ஆம் தேதியே படிச்சிடணும். புரிஞ்சுட்டீங்களா? 27ஆம் தேதியே நீங்க இந்த மசோதா ஃபுல்லா படிச்சிடணும், என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது. ஓகேவா? இது வந்து ஜெனரல் பட்ஜெட். ஜெனரல் பட்ஜெட்டை லோக்சபால பிப்ரவரி லாஸ்ட் ஒர்க்கிங் டேல படிச்சிருவாங்க. சார் அப்ப ரயில்வே பட்ஜெட் என்ன பண்ணுவாங்க? 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னாடி, ஜெனரல் பட்ஜெட் படிக்கிறதுக்கு 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னாடியே ரயில்வே பட்ஜெட்டை படிச்சிருவாங்க. புரிஞ்சுதுங்களா? பாருங்க, பொது பட்ஜெட் தாக்கல் செய்ய 2 அல்லது 3 நாட்கள் முன்பு ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜெனரல் பட்ஜெட் வந்து அருண் ஜேட்லி அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்ப அவங்க கூட பினான்ஸ் மினிஸ்டர். அப்ப நான் ஜெனரலா என்ன புரிஞ்சுக்கிறேன்? பட்ஜெட்டை பத்தி படிக்கிறது பினான்ஸ் மினிஸ்டர் தான் படிக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப ரயில்வே பட்ஜெட் யாரு படிப்பா? ரயில்வே பட்ஜெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே மினிஸ்டர்னே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு படிப்பாரா இல்ல பினான்ஸ் மினிஸ்டர் படிப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் பாருங்க, ஜெனரல் பட்ஜெட் இஸ் பிரசன்டட் பை தி பினான்ஸ் மினிஸ்டர் ஆன் February லாஸ்ட் ஒர்க்கிங் டே. The railway budget is presented by railway minister. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்வொர்க் என்ன தெரியுங்களா? ரயில்வே மினிஸ்டர் யாருன்னு பார்த்து வச்சுக்கிறீங்க. இப்பயே ரயில்வே மினிஸ்டர் யாருன்னு பார்த்து வச்சுக்கிறீங்க. பிப்ரவரி எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் பட்ஜெட் வரத்தான் போகுது, அதை ஒருத்தர் படிக்கத்தான் போறாரு, அது ரயில்வே மினிஸ்டர் தான் படிக்க போறாரு. அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவரு தான் ரயில்வே மினிஸ்டர். இப்போ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்க்க உங்களுக்கு புரியும். நம்ம அன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோமே அப்படிங்கிறது எல்லாமே இது புரியும். இது எங்கேயுமே இல்லைங்க, ரொம்ப தெளிவா பார்த்துக்கணும். இது எங்கேயுமே கிடையாது, இவ்வளோ கிளியரா நோட்ஸ் எங்கேயுமே கிடையாது. இதை யாரும் நடத்தவும் இல்லை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் பெருமை பேசுறதுக்காக சொல்ல வரல.
நீங்க இதை கிளியரா வாட்ச் பண்ணிக்கோங்க, இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஜான்வரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் எனக்கு 1 இயர் 12 மாசமா. ரைட், நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா பிப்ரவரி எண்டுல தான் என்னோட அறிக்கையவே நான் தாக்கல் பண்றேன். நான் எவ்வளோ செலவு பண்ணணும்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்ட சைனுக்கு போகணும், ராஜ்யசபா ஒரு 14 நாள் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி என்னோட வரவு செலவு கணக்கு சரியாகும்? புரிஞ்சுட்டீங்களா? இப்போ நான் ஜான்வரி மாதம் ஆரம்பிச்சாலே எனக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் 1 மந்த் போகும். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இப்போ பட்ஜெட்னா என்ன? நான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத, அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் பண்ண போற செலவெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு டேக்ஸ் போடுறேன். இதுக்கு இவ்வளவுதான் என்னோட பட்ஜெட்னா. ஸோ இப்போ நான் செலவு பண்ண போறத எங்கெங்கெல்லாம் செலவு பண்ண போறேன், என்னென்னலாம் செலவு பண்ண போறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பேசி ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு. ஓகேவா? நான் எந்த மாசத்துல இருந்து எந்த மாசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்ட்டு. மொத்தமா நம்மளோட ஜெனரல் இயர் பாத்தீங்கன்னா ஜான்வரியிலிருந்து டிசம்பர். ஆனா ஃபினான்சியல் இயர் அப்படின்னா இந்தியாவில் ஃபினான்சியல் இயர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. எந்த வருஷத்துக்கு, இங்கிலீஷ்ல பார்த்துட்டு தமிழ்லையும் பார்க்கலாம். The year for which income and expenditure is calculated, that year is called financial year. தமிழ்லையும் பாருங்க, நல்லா கிளியரா பாருங்க. எந்த ஆண்டிற்கு வருவாய் மற்றும் செலவை கணக்கிடுகிறார்களோ அதுவே நிதி ஆண்டு. ஸோ இப்போ இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வேணும்ல, எந்தெந்த மாசத்துல வேணா உட்காந்துலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது இல்ல. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் இயர் பாருங்க, எங்க இருந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது? இன் இந்தியா ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் April 1 to March 1. சரி, இப்போ அடுத்த வருஷம் வருது. எஸ் அப்படிதான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ வர்ற பிப்ரவரி இருக்குல்ல, இப்போ ஒரு வர்ற பிப்ரவரி அவங்க பேசுவாங்க, பட்ஜெட் போடுவாங்க. பட்ஜெட் எதுக்கு தெரியுங்களா போடுவாங்க? போன வருஷம், அதாவது 2020-21 பட்ஜெட் இருக்குல்ல, ஸோ அது 2020 இருந்து ஏப்ரல் 1 வரைக்கும், 2020 ஏப்ரல் 1 இருந்து 2021 மார்ச் 31 வரைக்குங்க. இப்ப வரப்போதில்ல மார்ச் 31 வரைக்கும் நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறோங்கிறது தான் எஸ்டிமேட் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2021 2022 இப்ப வரக்கூடிய பட்ஜெட், ஓகேவா? அது நீங்க 2021 ஏப்ரல் 1 இருந்து 2022 மார்ச் 31 வரைக்கும் என்னென்ன செலவு பண்ண போறீங்க, என்னென்ன வருமானம் வரப்போகுதுன்னு கால்குலேட் பண்றது தான். புரிஞ்சுட்டீங்களா? சரி, இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பினான்சியல் இயர் ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 வரைக்கும், ஓகேவா? கண்டிப்பா ஆப்வியஸா இது அடுத்த வருஷம் தானே வரும். பாருங்களேன், ஏப்ரல் 1 2021 வருது, மார்ச் 31 2022 வருது. புரிஞ்சுட்டீங்களா? அதனாலதான் இப்படிதான் கால்குலேட் பண்ணுவாங்க பினான்சியல் இயர். இப்போ எனக்கு நிறைய துறை இருக்குங்க. என்னென்ன துறை இருக்கு? டிஃபென்ஸ் இருக்கு. டிஃபென்ஸ்னா மிலிட்ரி, ராணுவத்து இருக்குல்ல, ராணுவம் இருக்கு. பிளஸ் அக்ரிகல்ச்சர், விவசாயம் இருக்கு. இப்ப இன்னைக்கு விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பணம் தான், எல்லாமே பணம் தான். ரைட்டுங்களா? அமௌண்ட் பிரச்சனை தான். விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கடன் தொல்லை, கிராப்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருது. இதெல்லாம் தான் எல்லாமே ஃபினான்ஸ் ரிலேட்டடா தான். பணம் தான், மணி மேக்ஸ் மெனி திங்ஸ்ங்கிற மாதிரி பணம் தான் இங்க பிரதானமா இருக்குது. ஓகேவா? நான் ஏற்கனவே என் கிளாஸ்ல சொல்லிட்டே இருப்பேன், பணம் இல்லாம டெவலப்மெண்ட்டுங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது. ஸோ அது மாதிரி நிறைய துறைகள் இருக்கு. ஹெல்த் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ நிறைய துறைகள் இருக்குங்க. ஸோ எல்லா துறை பத்தியும் எல்லா துறைக்குமே பணம் தேவைப்படும். ஓகேவா? இங்க பணம் டிமாண்ட், இங்க பணம் டிமாண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி பணம் தேவைப்படுது பாத்தீங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே டிமாண்டா வைப்பாங்க. இப்போ நான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருக்கேன், அல்லது நான் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பணம் நம்ம இன்னைக்கு டிஃபென்ஸ்ல தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ராணுவ எல்லையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க பாத்தீங்களா, ராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். நாம வெப்பன்ஸ் வாங்குறதாகட்டும், பெரும்பாலான பணம் பட்ஜெட்ல டிஃபென்ஸுக்கு தான் ஒதுக்குவாங்க. ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ்ல பணம் டிமாண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்ன? டிமாண்ட் அப்படின்னா தேவை. ரைட்டா? ஸோ அப்போ டிமாண்ட் அப்படின்னா என்ன? தேவை. பாருங்க, the department which is in need of money is known as demand. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் பேசிக் டேர்ம்ஸ். இது பின்னாடி உதவும் உங்களுக்கு, இது எதுக்கு சொல்றேங்கிறது. ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு ரயில்வேல ஒரு சில டிமாண்ட்ஸ் தேவைப்படலாம், ஜெனரல்ல ஒரு சில டிமாண்ட்ஸ் தேவைப்படலாம் இல்லையா? ஸோ இப்போ எப்படி ஜெனரல்ல நான் அக்ரிகல்ச்சர், டிஃபென்ஸ், இப்படி ஹெல்த், இப்படி எல்லாத்தையும் பிரிச்சிருக்கிறனோ, அதே மாதிரி ரயில்வேஸ்லயும் நிறைய தேவைப்படலாம் இல்லையா? கூட்ஸுக்குன்ட்டு, அதாவது சரக்கு இது இருக்குல்ல, ரயில் இருக்குல்ல. ஸோ சரக்கு ரயில்ல
அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், பேசஞ்சர் ட்ரெயின் அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக் ட்ரெயின் அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியா தேவைகள் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி டிமாண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரயில்வேக்கு மட்டும் 32 டிமாண்ட் இருக்கு, 32 ஏரியா இருக்கு. அதே மாதிரி ஜெனரல்ல பாத்தீங்க அப்படின்னா 109 டிமாண்ட் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா 6 டிமாண்ட் வந்து டிஃபென்ஸ்னா ராணுவம், மித்த 103 தான் நம்ம இந்த சிவில் டிமாண்ட்ஸ்னா அக்ரிகல்ச்சருக்கு ஆகட்டும், இந்த ஹெல்த் இருக்கட்டும், மக்களை சார்ந்த தேவைகள் இருக்கு பாத்தீங்களா, அதான் சிவில் டிமாண்ட்ஸ்னு சொல்லுவோம். ரைட், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிமாண்ட்ஸ்னா என்ன, ரயில்வே பட்ஜெட்டுக்கு எத்தனை டிமாண்டு, ஜெனரல் பட்ஜெட்டுக்கு எத்தனை டிமாண்டு. அதுல வந்து டிஃபென்ஸ் டிமாண்ட் வந்து 6, சிவில் டிமாண்ட் வந்து 103. டிஃபென்ஸ்ல உங்களுக்கே தெரியும் என்னென்னது, ஏர் ஃபோர்ஸ், நேவி ஃபோர்ஸ், ஸோ மரைன் ஃபோர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி 6 இருக்கு. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க டிமாண்ட்ஸ்னா என்னன்னு. சரி, அகைன் வருவோம், நம்ம மணி பில்லுக்கு வருவோம். ராஜ்யசபா ஹேஸ் நோ பவர் டு ஓட் பட் ஓன்லி டிஸ்கஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. ராஜ்யசபாக்கு ஓட்டு போடுற உரிமைலாம் கிடையாது. அது 14 நாட்கள் இந்த மசோதாவை படிச்சுட்டு திருப்பி கொடுத்துடணும். ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் பெரும்பாலுமே பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா அதை வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மை வச்சிருக்கவங்க லோக்சபாலேயே இருக்கிறாங்க. ஸோ ராஜ்யசபாவோட அறிக்கை பெருசா கன்சிடர் பண்ணாது, பட் எப்பயாவது நடக்கும், கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்தது குடியரசுத் தலைவர்கிட்ட போகுமா, and the president cannot send back the bill for reconsideration. ஏன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட ப்ரியர் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம வரோம். ஸோ அப்போ அந்த மசோதா டைரக்டா எங்க போகும், குடியரசுத் தலைவர்கிட்ட போகும். குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். சரி, இப்போ பணம் எடுக்கிறதுனா மட்டும் எதுக்கு பிரசிடென்ட் கிட்ட ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும், எதுக்கு முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கணும், அவர்கிட்ட கடைசியாவே வாங்கிக்கலாம்ல. எதுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க ஒரு பிரச்சனை இருக்குங்க. நாம டாக்ஸ் கட்டுறோம்ல, இந்த டாக்ஸ் கட்டுறதெல்லாம் எங்க போகும், ஏன்னா பெரிய பெரிய லட்ச கோடிக்கணக்கான பணங்கள் அங்க இருக்கு இல்லையா. சோ எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, அந்த நம்ம கிட்ட எல்லாம் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிடுவாங்க, நம்ம கிட்ட எல்லாம் ஒவ்வொரு துறையிலையும் வருமானம் வரும். ஓகேங்களா, பேருந்துல வருமானம் வரும், நிறைய ரயில்வேஸ்லயே வருமானம் வருது இல்ல. இது எல்லாமே எங்க போகும் அப்படின்னா, இந்த எல்லா ஃபண்டுக்குமே பேர் என்னன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட், திரட்டு நிதின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால போட்டு வச்சிருக்கு. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பணத்துக்கு யாரு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ரெஸ்பான்சிபிள். அதுல இருந்து நீங்க ₹1 எடுக்கணும்னா கூட குடியரசுத் தலைவர் ஒத்துக்கிட்டா தான் நீங்க எடுக்க முடியும். புரிஞ்சுட்டீங்களா. சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம பர்மிஷன் வாங்கணும், இத பத்தி சொல்லணும். இப்ப பாருங்க, கன்சாலிடேட்டட் ஃபண்டை பத்தி மட்டும் பாருங்க. திரட்டு நிதி, நாம் வரி செலுத்துவதன் மூலம் சேமித்து வைக்கப்படும் அனைத்து பணமும் ரிசர்வ் வங்கியில் இருக்கும். இந்த நிதிக்கு திரட்டு நிதி என்று பெயர். அடுத்த பாயிண்ட் என்னங்க சொன்னேன், the president is sole responsibility for the consolidated fund. திரட்டு நிதிக்கு முழு பொறுப்பு யார் கையிலங்க, குடியரசுத் தலைவரே ஆவர். சோ இதனால தான் பாத்தீங்க அப்படின்னா the money needed for the demand is drawn only from the consolidated fund. இப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு தேவை இருக்குல்ல, இப்போ பட்ஜெட்ல இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் டிமாண்ட் கொடுத்துட்டாங்கல்ல, கிட்டத்தட்ட 141 டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பணம் தேவை. இந்த எல்லா பணமும் எதுல இருந்து தான் எடுப்பாங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து தான் எடுப்பாங்க. ஓகேவா. the responsibility of the consolidated fund யாரு, is the president. And hence only for this reason the prior permission of president necessary for the budget. புரிஞ்சுக்கீங்களா. இப்போ இது தமிழ்ல படிக்கிறேன், நான் இங்கிலீஷ் தெரியாத உங்களுக்கு குயிக்கா படிச்சேன். பட்ஜெட்டிற்கு தேவையான பணம் திரட்டு நிதியிலிருந்து எடுக்கப்படுகிறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திரட்டு நிதிக்கு முழு பொறுப்பு யாரு, குடியரசுத் தலைவர். இதன் விளைவாகத்தான் நாம் என்ன பண்றோம், பட்ஜெட் மசோதாவிற்கோ அல்லது பண மசோதாவிற்கோ குடியரசுத் தலைவரின் முன் அனுமதியை கேட்கணும். ஏன்னா உங்ககிட்ட தானே பணம் இருக்கு, இப்ப நீங்க தானே தரணும். இதுதாங்க பிரச்சனை. ரைட்டு. இப்போ நம்ம கிட்ட பலருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்ன அப்படின்னா, சார் பண மசோதான்னு ஒண்ணு இருக்குது, நிதி மசோதான்னு ஒண்ணு இருக்குது, மணி பில், பினான்ஸ் பில் அப்படின்னு 2 இருக்குது. பணம்னாலும் ஒண்ணுதான், நிதினாலும் ஒண்ணுதானே சார், இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா சிம்பிள் டேர்ம்ல சொல்றேன் கேட்டுக்கங்க. மணி பில் அப்படின்னா செலவை பத்தி மட்டும் பேசுறது. ஓகேவா. மணி பில் அப்படின்னா செலவை பத்தி மட்டும் பேசுறது. பினான்ஸ் பில் அப்படின்னா வருமானத்தை பத்தி மட்டும் பேசுறது. கிளியரா இருக்கா. சிம்பிள் டேர்ம்ஸ்ல இதை புரிஞ்சுக்கங்க. மணி பில் அப்படின்னா செலவை பத்தி மட்டும் பேசுறது, பினான்ஸ் பில் அப்படின்னா வருமானத்தை பத்தி பேசுறது. எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம். இன்கம் நமக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் டாக்ஸ். பட்ஜெட்டுக்கு வருவோம் மறுபடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பட்ஜெட்னா ஒட்டுமொத்த செலவும் தாங்க. ரைட்டா. ஒட்டுமொத்த செலவும் தான், எல்லாத்த பத்தி பேசுவாங்க. ரைட்டா. நமக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த டிமாண்ட்ஸையே நான் 2ஆ பிரிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கிறேன். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸ் எல்லாம் பார்த்திருப்போம்,
சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இவ்வளோ 2018 இருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கெல்லாம் பெரிய சம்பளம் இருக்கு, பென்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இதுல எல்லாம் நீங்க ஒவ்வொரு வருஷமும் உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாமா இல்ல கம்மி பண்ணலாமா அப்படின்னு நீங்க ஒவ்வொரு லோக்சபா மெம்பர்ஸ் கிட்டயும் கேட்டுட்டு ஓட்டு வாங்கிட்டுலாம் இருக்க முடியாது. சம்பளம் கொடுக்கறதுன்றது ரெகுலரா எல்லாத்துக்கும் சம்பளம் போய்கிட்டே தான் இருக்கணும். இப்ப அந்த அவையினுடைய சேர்மனுக்கே சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா திரட்டு நிதியில இருந்து தான் வருது. சோ அப்ப அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாமான்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டு ஓட்டு வாங்கிட்டுலாம் இருக்க முடியாது இல்லையா? எந்த விஷயத்துக்கு ஓட்டு வாங்கலாம், இல்ல அந்த லோக்சபா உறுப்பினர்களோட கருத்தை கேட்கலாம், எந்த விஷயத்துக்கு கேட்கக்கூடாது அப்படிங்கறத பாருங்க. ரெண்டா பிரிச்சுட்டாங்க, உங்களோட செலவுகளையே ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ், இன்னொன்னு எக்ஸ்பெண்டிச்சர் மேடு. உங்க செலவுகளை ரெண்டா பிரிச்சுட்டாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ், எக்ஸ்பெண்டிச்சர் மேடுன்னு ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஸோ இப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ்னா என்னன்னு பாருங்களேன். திஸ் டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் நாட் ஓட்டட் இன் த பார்லிமெண்ட். ஓட்டு கேட்க மாட்டாங்க, இந்த செலவு நடந்தே ஆகும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் இந்த செலவு, குறிப்பிட்ட செலவு இதை எடுத்து வச்சிருவாங்க. பாருங்களேன் என்னென்ன, பென்ஷன் ஆஃப் தி ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஹை கோர்ட் ஜட்ஜோட பென்ஷன் இருக்கு பாத்தீங்களா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட பென்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கம்பல்சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். சார் ஹை கோர்ட் ஜட்ஜுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தானே கொடுப்பாங்க? இல்ல, ஹை கோர்ட் ஜட்ஜோட சேலரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும். ஹை கோர்ட் ஜட்ஜோட பென்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, சேலரி ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலரி ஆஃப் தி ஹை கோர்ட் ஜட்ஜு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துரும், ஆனா பென்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். புரிஞ்சிட்டீங்களா? கிளியரா இருக்கா? ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஓட்டு வாங்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் போய் தான் ஆகணும். இது என்ன வருஷம் வருஷம் ஓட்டு வாங்கிட்டு இருக்க முடியுமா? ஸோ மக்களுக்கு எது என்ன, எம்பி கிட்ட கேட்டுட்டு ஓட்டு வாங்கிட்டுலாம் பேசிட்டு இதை டிஸ்கஸ் பண்றதுக்குலாம் முடியாது இல்லையா? ஸோ அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் மேடு. ஸோ இதுக்கு தாங்க மணி பில்லுக்கு நீங்க என்னென்ன ப்ரொசீஜர் பண்றீங்களோ அதெல்லாம் வரும். இப்போ அப்கமிங்ல பார்க்க போறோம். என்ன தெரியுங்களா, ஜஸ்ட் லைக் தட்னு சும்மா சாதாரணமா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து படிச்சோடனே பணத்தெல்லாம் வாங்கிட்டுலாம் போயிட முடியாது. கிட்டத்தட்ட 5 டிஃப்ரெண்ட் வேஸ்ல அவங்க ப்ராசஸ் பண்ணணும். 5 வெவ்வேறு விதமான ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி வந்தாதான் முதல்ல பணமே எடுக்க முடியும். இப்ப பாருங்களேன், கிளாஸ் இதை நீங்க கவனிக்கிறதுக்குள்ளாரே போதும்னு ஆயிடும். அவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு, அப்பதான் பணம் எடுக்க முடியும். ஏன்னா இது வந்து மக்கள் பணம், உங்களோட பணம், என்னோட பணம். ஸோ அவ்வளோ சீக்கிரம்லாம் அதை எடுக்க முடியாது. ரைட்டுங்களா? தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் இருக்கு, ஓட்டு போடுறது இருக்கு, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 3 மாசம் இந்த ஸ்டெப் மட்டுமே நடக்கும், இந்த ப்ராசஸ் மட்டுமே நடக்கும். என்னங்கிறது இப்ப சொல்றேன். ரைட்டா? சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதை தவிர்த்து பென்ஷன், சேலரி இதெல்லாம் வந்து ஈஸியா எடுத்து கொடுத்துடலாம். புரிஞ்சுதுங்களா? ஆனா இப்போ அதை தவிர்த்து வரக்கூடிய செலவுகள் இருக்கு பாத்தீங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, நாடாளுமன்றம் கட்டுறாங்க. நாடாளுமன்றம் கட்டுறதுக்கு திரட்டு நிதியில இருந்து தான் பணம் எடுக்கணும். எஸ், அந்த விஷயத்தையும் இப்படிதான் பண்ணியிருப்பான். ஸோ ஜஸ்ட் லைக் தட்லாம் எடுத்துற முடியாது. அதுக்குன்னு சில சர்டைன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் கனெக்ட் பண்ணும். ஓட்டு எண்ணிக்கைனா மக்களோட ஓட்டு இல்லை, அங்க இருக்கக்கூடிய லோக்சபால இருக்கக்கூடிய எம்பிக்களின் ஓட்டு. ஸோ இதை போன கிளாஸ் தெளிவா பாருங்க. ஓகேவா? அந்த சட்டம் மசோதா எப்படி சட்டமாகுதுங்கிற கிளாஸ் வந்து தெளிவா பாருங்க, அப்பதான் இது புரியும். ஓகேவா? சோ இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ்டு, இதுக்கு வந்து ஓட்டு எண்ணிக்கை எல்லாம் நடத்த மாட்டாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் மேட், இதுக்கு மட்டும்தான் ஓட்டு எண்ணிக்கை நடத்துவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிங்க. லோக்சபால பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்னென்னலாம் நடக்கும், இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பேசிக்ஸுங்க, எல்லாமே அப்ரப்ட் பேசிக்ஸ். இது எல்லாத்தையுமே சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இனிமே பார்க்க போறது தான் இன் டீடைல்டா பார்க்க போறோம். வாட் ஹேப்பன்ஸ் இன் லோக்சபா டியூரிங் பட்ஜெட். பட்ஜெட் நிறைவேற லோக்சபாவில் என்னவெல்லாம் நடக்கும். ஓகேவா? நிர்மலா சீதாராமன் படிக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும், அருண் ஜெட்லி படிக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்க படிச்ச எல்லாத்துல இருந்தும் காசு எடுத்துக்குவாங்களான்னா இல்ல. அதுக்கப்புறம் அவங்க 5 ஸ்டெப்ஸ், கிட்டத்தட்ட 2 மாசம் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்னன்னு பாருங்க. There are 5 stages in the budget before it becomes an act. ஒரு சட்டம் ஆறதுக்கு முன்னாடி 5 ஸ்டேஜ் அவங்க தாண்டி வரணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரசன்டேஷன் ஆஃப் தி பட்ஜெட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த பட்ஜெட்டை படிப்பாங்க. இவ்வளோ செலவு இருக்கு, நமக்கு இவ்வளோ டாக்ஸ் தேவை அப்படின்றத படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் தடவை இதுதாங்க நடக்கும். அதைத்தான் நமக்கு டிவியில காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களாகும், 3 நாள் என்ன பண்ணுவாங்க, காரசாரமா விவாதம் நடக்கும். எதிர்கட்சி தலைவர்லாம் என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாம் இவங்களை கேள்வி கேட்பாங்க. பினான்ஸ் மினிஸ்டர் மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், பினான்ஸ் மினிஸ்டர் மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க.
ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, 3 நாள் ஃபுல்லா விவாதிச்ச பிறகு 4 வாரம் பார்லிமெண்ட்டே மூடிடுவாங்க. 4 வாரம் பார்லிமெண்ட்டே மூடிடுவாங்க. இப்போ நிறைய கிராண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நிறைய கிராண்ட்ஸ் இருக்கும். அக்ரிகல்ச்சர்ல இவ்வளவு பணம் தேவை எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 லட்சம் கோடி லட்ச கோடிகள்ல போயிட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பாங்க. ஒவ்வொரு பணமும் இம்பார்ட்டன்ட் தானே, ஒவ்வொரு ரூபாவும் இம்பார்ட்டன்ட் தானே. அப்போ ஒவ்வொன்றா பார்ப்பாங்க. இப்போ இதுல கம்மி பண்ண முடியுமா, அதுல கம்மி பண்ண முடியுமான்ட்டு அந்த 4 வார கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 வாரம், அதாவது இந்த ஜெனரல் டிஸ்கஷன் முடிச்சதுக்கு அப்புறம் 4 வாரம் லீவ் விட்டுருவாங்க. அந்த லீவ்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே உட்காந்து, இப்போ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருக்காங்க, ஹெல்த் மினிஸ்டர் இருக்காங்க, SC/ST மினிஸ்டர் இருக்காங்க. எல்லா மினிஸ்டரும் வருவாங்க. எங்களுக்கு இவ்வளோ பணம் தேவை, எங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைன்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்து நிர்மலா சீதாராமன் கிட்ட கொடுத்துருவாங்க, விச் இஸ் த ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பட்ஜெட்டை படிப்பாங்க இல்லையா. அவங்க ஃபுல்லாத்தையும் படிச்சிருக்கணும், ஃபுல்லாத்தையும் படிச்சு பட்ஜெட்டை படிப்பாங்க. நம்மகிட்டயும் சொல்லுவாங்க எம்பிகள்கிட்டலாம். இப்போ எம்பிக்கள் அதை வச்சு கேள்வி கேட்கறாங்க. அதுதான் செகண்ட் ஸ்டேஜ். இப்போ என்ன பண்ணுவாங்க, நிர்மலா சீதாராமன் 3 நாள் பதில் சொல்லிட்டு திருப்பி நீங்க எனக்கு கொடுத்தது எல்லாத்தையுமே அவங்க கிட்டே கொடுத்துருவாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் உங்களுக்கு எவ்வளவு தேவை, இந்தாங்க பிடிங்க, நீங்க கொடுத்தது இருந்தாங்கன்னு எல்லாத்திட்டையுமே அந்த லிஸ்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, உட்காந்து ஒவ்வொரு கமிட்டி வச்சிருவாங்க. ரைட்டுங்களா, சரி கமிட்டிக்கெல்லாம் அப்புறம் போவோம். ஸோ இப்போ உட்காந்து இதுல ஏதாவது குறைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. இதுல ஏதாவது குறைக்க முடியுமா, இவ்வளவு செலவு இருக்கு, இப்போ இவெல்லாம் 3 நாள் இத்தனை கேள்வி என்னை கேட்டாங்க, ஸோ அப்போ இதுல ஏதாவது குறைக்க முடியுமான்ட்டு 4 வாரம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரைட்டா, ஒவ்வொரு தனித்தனி மினிஸ்டருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு யார் யாருக்கெல்லாம் தேவைன்னு சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு, அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இதுல குறைக்கலாம் அதுல குறைக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களாகும், 4 வாரம் கேப் முடிச்சதுக்கு அப்புறம் வருவாங்க. ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். என்னோட தேவையை நீங்க கிராண்ட் அப்படின்னா அனுமதிங்கன்னு அர்த்தம். என்னோட தேவைக்கு பணம் எடுக்க நீங்க அனுமதிங்க அப்படின்னு சொல்லி எல்லா எம்பிட்டையும் 26 நாள் உட்காந்து. இப்ப இங்க என்ன தெரியுங்களா நடக்கும், ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேச மாட்டாங்க. கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்ல மாட்டாங்க, கன்சர்ன்ட் மினிஸ்டரே பதில் சொல்லுவாங்க. இப்ப அக்ரிகல்ச்சருக்கு பணம் தேவைன்னு அவர் சொல்லியிருப்பாரு தெரியுமா, அக்ரிகல்ச்சருக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லி எனக்கு டிமாண்ட் இருக்குங்க, இவ்வளவு பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்கன்னா அந்த மினிஸ்டரே எந்திரிப்பாரு, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரே எந்திரிப்பாரு. ஸோ அவர்கிட்ட கேள்விகள் எழுப்பப்படும். உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பணம், எதுக்கு இவ்வளோ கம்மி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. காரசாரமா நடக்கும். 26 நாள் எல்லாத்த பத்தியும் பேசுவாங்க. ரயில்வே பட்ஜெட்டை பத்தி பேசுவாங்க, டிஃபென்ஸை பத்தி பேசுவாங்க, எதுக்கு ரஃபேலுக்கு இவ்வளோ காசு கொடுத்தீங்க அப்படின்னு எல்லாமே பேசுவாங்க. அதுதான் இந்த 3rd ஸ்டேஜ்ல நடக்கும். 4th ஸ்டேஜ், பாசிங் தி அப்ராப்ரியேஷன் பில், பண ஒதுக்கு மசோதா. ஸோ இப்போ போப்பா பணம் அப்ராப்ரியேஷன் பில் அப்படின்னா என்ன தெரியுங்களா, ஸோ செலவை பத்தி மட்டும் பேசுறது. இந்தாப்பா நீ செலவு பண்ணிக்கப்பான்ட்டு ஒத்துப்பாங்க. ரைட்டுங்களா, செலவு பண்ணிக்கப்பான்னு ஒத்துப்பாங்க. 5வது செலவு பத்தி மட்டுமா பேசணும், பட்ஜெட்னாலே வருமானத்தை பத்தி தானே பேசணும். ஸோ இதுதான் 5th ஸ்டேஜ், பாசிங் ஆஃப் ஃபைனான்ஸ் பில். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஃபைனான்ஸ்னா டாக்ஸை பத்தி பேசுறது இல்லையா, ஃபைனான்ஸ்னா டாக்ஸை பத்தியும் சேர்த்து பேசுறதுன்னு வச்சுப்போம். ஆனா மணி பில் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பத்தி மட்டும்தான் பேசும். ஃபைனான்ஸ்னா ரெண்டுத்தையும் சேர்த்து பேசும். அல்லது இன்னும் இம்பார்ட்டன்டா சொல்லணுமா, இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா டாக்ஸை பத்தி மட்டும்தான் பேசும். நமக்கு வருமானம் எப்படி வருது, ஸோ இப்போ இந்த வருமானத்துக்கும் இவங்க என்ன பண்ணணும், ஸோ இப்போ வருமானத்துக்கும் இவங்க ஒப்புதல் அளிக்கணும். இவ்வளோ டாக்ஸ் போட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் அவ்வளோதான், அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சமயங்களில் இந்த ஜிஎஸ்டி பற்றி பேசுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் நமக்கு இவ்வளோ செலவு இருக்குன்னு இவ்வளோ டாக்ஸ் போட்ட முடியாது, அதுக்கும் உட்காந்து பேசுவாங்க. எதுக்கு இவ்வளோ டாக்ஸ் போட்டிருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு பேசுவாங்க. ஸோ இதுதாங்க அந்த 5 ஸ்டேஜ். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜையும் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட், ஜெனரல் ரீடிங், அவ்வளவுதான். பட்ஜெட் மசோதா அப்படிங்கிறது பொதுவாக படித்து காண்பிக்கப்படும், அவ்வளவுதான். ரயில்வே பட்ஜெட், பொது பட்ஜெட், இது எப்போ நடக்கும், February end ஒர்க்கிங் டேஸ்ல நடக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, நோட் பண்ணிக்கங்க. ரைட், இப்போ ஜெனரல் பட்ஜெட்டை யாரு படிப்பா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் படிப்பாரு. எப்ப படிப்பாங்க, லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆன் February படிப்பாங்க. இது ஜெனரல் பட்ஜெட். ரயில்வே பட்ஜெட் யார் படிப்பா, ரயில்வே மினிஸ்டர் படிப்பாரு. எத்தனை நாளைக்கு முன்னாடி, 2 or 3 days பிஃபோர் ஜெனரல் பட்ஜெட்டை படிப்பாங்க. ஓகேவா சார், 2 daysனு போட்டிருக்கீங்க, அப்புறம் 2 or 3 daysனு சொல்றீங்க. இது எக்ஸாக்ட் டேட் இல்லம்மா, ரைட்டுங்களா, எக்ஸாக்ட் டே இல்ல, 2 அல்லது 3 நாள். அதுக்கு 4-5 நாள்லாம் போயிடக்கூடாது, 2 அல்லது 3 நாள். ரைட்டா, 2 அல்லது 3 நாளுக்குள்ளார வச்சிடணும். 5 நாள் போனாலும் இட் இஸ் நோ இஷ்யூ. ஆனா அந்த மாசத்துக்குள்ளார வச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன்.
ரைட்டா? 2 அது எக்ஸாக்ட் டே வந்து கான்ஸ்டியூஷன் சொல்றது வந்து 2 அல்லது 3 நாளுக்குள்ளார வச்சிடணும் அப்படின்னு தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் பாருங்க. ஜெனரல் டிஸ்கஷன், பொது விவாதம் நடக்கும். இந்த ஜெனரல் டிஸ்கஷன்ல செகண்ட் ஸ்டெப்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் மட்டும்தான் வருவார். ஓகேவா? இப்போ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து எனக்கு இவ்வளோ டிமாண்ட் தேவை அப்படின்னு சொல்லி தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஆனால் கேள்வி என்னமோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட தான் எழுப்பப்படும் இந்த ஸ்டேஜில் பொது விவாதத்தப்போ. எதுக்கு நீங்கள் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டருக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க, அக்ரிகல்ச்சருக்கு எதுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க, அல்லது வந்து டிஃபென்ஸ்க்கு எதுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்கன்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் கேள்வி எழுப்புவாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பதில் சொல்லணும் இந்த 2வது ஸ்டேஜில். பார்த்தீங்களா? வாங்க டீட்டெயில்டாக போகலாம். இந்த ஜெனரல் டிஸ்கஷன் டேக்ஸ் பிளேஸ் ஃபார் 3 to 4 days, 3 அல்லது 4 நாள் நடக்குங்க இது. ரைட்டா? 3 அல்லது 4 நாள் நடக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா மார்ச் மாதம் ஸ்டார்டிங்கில் நடக்கும். ஏன்னா மார்ச் 31 சொல்லிடணுமாச்சே, முடியுது இல்லை. ஏப்ரல் 1 புதிய ஃபைனான்சியல் இயர் ஆரம்பிக்குது, பணம் செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் பிப்ரவரி மாதமே ஆரம்பிச்சுப்பாங்க. ரைட்டா? இப்போ இந்த ஜெனரல் டிஸ்கஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்ச் 1ஆம் தேதி இது ஆரம்பிக்கும். மார்ச் 3, மார்ச் 4 வரைக்கும் இந்த ஜெனரல் டிஸ்கஷன் போகும். ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் அவங்க தான் பதில் சொல்லணும். ரைட்டா? இது இன்னொரு பாயிண்ட் பாருங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பதில் சொல்லணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பார்ட் பை பார்ட்டா பண்றதை விட ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எதுக்கு இவ்வளோ செலவு பண்றீங்க அப்படின்ட்டு. பட்ஜெட் இஸ் டிஸ்கஸ்ட் as a whole. பட்ஜெட் முழுதாகவோ அல்லது ஒவ்வொரு பகுதியாகவோ விவாதிக்கப்படும். விவாதம் மட்டுமே இந்த நிலையில் நடைபெறும், வாக்கெடுப்பு இந்த நிலையில் நடைபெறாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, டிஸ்கஷன் மட்டும்தான். ஓகேவா? டிஸ்கஷன் மட்டும்தான். எதுக்கு இவ்வளோ செலவு பண்றீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு. இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட தான் இதை கேட்பாங்க. ஒவ்வொரு கன்சர்ன் மினிஸ்டர் கிட்ட கேட்க மாட்டாங்க. நல்லா பாருங்க. Only the finance minister of India replies to the questions and not by the concerned ministers. இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ நிர்மலா சீதாராமன் எல்லாத்துக்கும், அருண் ஜெட்லி எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பதில் சொல்லணும். ஓகேவா? அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா காரசாரமாக விவாதம் நடக்கிறதெல்லாம் இதனால தான். அடுத்து இப்போ இந்த விவாதம் 3 நாள் முடிஞ்சிருச்சா, 3-4 நாள் முடிஞ்சிருச்சா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ எத்தனை நாள் லீவ் வரும்? 3 to 4 வாரத்துக்கு லீவ் கேப். உங்களுக்கு லீவுன்னு சொல்ல முடியாது, ஒரு டைம் கேப் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த 3 to 4 வாரத்துக்குள்ளார என்ன நடக்கும்னு நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ லோக்சபால இருக்காங்கல்ல, லோக்சபால ஆளுங்கட்சியும் உட்காந்துட்டு இருப்பாங்க, எதிர்கட்சியும் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 பேரு 4 பேருன்னு சேர்ந்து ஒவ்வொரு குழுவா 24 குழுவா பிரிச்சிருவாங்க. எத்தனை குழு? 24 குழுவா பிரிச்சிருவாங்க. ரைட்டா? ஸோ இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா 24 குழுவா பிரிக்கணும். இதுக்கு பேர் குழுவுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க? கமிட்டி. ஸோ பாத்தீங்க அப்படின்னா 24 கமிட்டி போட்டுடணும். ஓகேவா? பார்லிமெண்ட்ல மொத்தமாவே பாத்தீங்கன்னா 545 பேர் இருக்காங்களா? 545 பேர்ல இருந்து 545 பேரை எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. 545 பேர்ல இருந்து ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து 24 குழு அமைக்கணும். அந்த குழு என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் அதை சொல்றேன். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அந்த குழு அமைப்பாங்க. அதோட வேலை என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரியான குழுல 2 விதமா இருக்குங்க. ஒன்னு ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸ்டாண்டிங் கமிட்டினா நிரந்தர குழு. இப்ப இது கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லியிருக்காங்க 24 குழு நீங்க அமைக்கணும். இதுக்கு முன்னாடி 17 இருந்தது, இப்ப 24 ஆக்கிட்டாங்க, அப்டேட் ஆகிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த நிரந்தர குழு இது இப்படியே தான் இருக்கும். அதுக்குள்ளார இருக்கிற ஆளுங்க தான் மாறிக்கிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சார் புரியல அப்படின்னா, இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஒரு தலைவர் இருக்கணும்னு இருக்குது. அப்போ அந்த தலைவர் பதவி அங்கேயே தான் இருக்கும். ஆனா அந்த தலைவர் மாறிக்கிட்டே இருப்பாரு இல்லையா? ஹியூமன் ரைட்ஸ்க்கு ஒரு ஹெட் இருக்கணும். ஹியூமன் ரைட்ஸும் அப்படியே தான் இருக்கும். அதோட ஹெட்டுங்கிற போஸ்ட் இப்போ ஸ்கூல் இருக்குங்க, ஸ்கூல்ல பிரின்சிபல் இருக்கிறாரு, பிரின்சிபல்ங்கிற போஸ்ட் அங்கேயே தான் இருக்குது. பிரின்சிபல் மாறிட்டே இருக்கிறாருல்ல, அதே மாதிரி அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில 24 குழு அப்படியே தான் இருக்கும். அந்த பேர் எல்லாமே அந்த குழுல இருக்க உறுப்பினர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ரைட்டு சார், அப்படித்தானே சார் எல்லாமேனா? இல்ல, அடாக் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, தற்காலிக குழு. ரைட்டா? இப்போ ஃபார் ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனையை விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு அமைப்பாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் விவசாயிகள்லாம் பிரச்சனை பட்டிருக்காங்க, இதை விசாரிக்க ஒரு குழு அமைப்பாங்க. இப்போ இந்த விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழு டிஸப்பியர் ஆயிரும், அந்த குழு இருக்காது. ஆமாவா? ஸோ அந்த மாதிரி ஒரு குழுவும் பாராளுமன்றத்தில் அமைப்பாங்க. ரைட்டா?
இது தெரிஞ்சிட்டீங்களா? சரி, இன்னும் கூட கிளியரா பாருங்க. ஸ்டாண்டிங் கமிட்டினா என்ன? ஸ்டாண்டிங் கமிட்டி இது ஒரு நிரந்தர குழுவாகும். ஆனால் இந்த குழுவின் உறுப்பினர்கள் ஒவ்வொரு வருடமும் புதுப்பிக்கலாம். ஒவ்வொரு வருடமும் மாத்திட்டே இருப்பாங்க. நான் சொன்னல பிரின்சிபல் ஒவ்வொரு இதுவும் மாறிட்டே இருப்பாங்க. ஆனா கமிட்டியும் அங்கேயே தான் இருக்கும். அடுத்தது நம்ம கிட்ட இப்ப எத்தனை ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு? 24 ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன் டீடைல்டா 24 ஸ்டாண்டிங் கமிட்டி என்னென்னங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லிடுறேன். ரைட்டா? ஏன்னா இந்த கிளாஸ் டைம் இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஹெட் கமிட்டினா என்ன? இது ஒரு தற்காலிக குழு. இந்த குழு ஒரு நோக்கத்துக்காக அமைக்கப்படும். அந்த நோக்கம் நிறைவேறிய அல்லது முடிந்தவுடன் இந்த குழு தானாக கலைந்துவிடும். குழுனா வேற ஒண்ணும் இல்லைங்க. லோக்சபால இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லயே ஒரு 3 பேர், எப்பா நீ போய் இதை போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்றா. இதுதான் கமிட்டி, இதுதான் குழு, அவ்வளவுதான். ரைட்டுங்களா? சரி, இப்போ அடுத்த பாயிண்ட். ஸ்டாண்டிங் கமிட்டினா என்னன்னு பார்த்தாச்சு, அடாக் கமிட்டினா என்னன்னு பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இப்போ இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஸ்டாண்டிங் கமிட்டி, அடாக் கமிட்டி. இப்போ மறுபடியும் அந்த 5 ப்ராசஸ்க்கு வாங்க, மறுபடியும் வாங்க. ஓகேவா? இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் வாங்க. 3ல இருந்து 4 வாரம் லீவ் வருதா? அதாவது கேப் விட்டுருக்காங்கல்ல, அந்த கேப் எதுக்கு தெரியுங்களா விட்டுருக்காங்க? இந்த 24 பேரும் எல்லா பட்ஜெட்டையும் படிப்பாங்க, எல்லா டிமாண்டும் உட்காந்து படிப்பாங்க. 24 அதுல அப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சியில இருந்து கூட எல்லாம் வருவாங்க. எதிர்கட்சியில இருந்து வந்து எல்லா இதையும் படிப்பாங்க. விவசாயத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், ஹெல்த்துக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம். இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா கொரோனாக்கு வந்து நாங்க இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், ஏன்னா பூச்சி மருந்து அடிச்சிருக்கோம், அப்படி இப்படின்னு நிறைய வரும். இல்ல இப்போ கொரோனா இப்போ இருக்குது, நாங்க இத்தனை மாஸ்க் வந்து ரெடி பண்ணணும், இத்தனை சானிடைசர் ரெடி பண்ணணும், ரேஷனுக்கு இவ்வளவு கொடுக்கணும், அது இது நிறைய இருக்குங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 24 குழுவும் 3 வாரம் அல்லது 4 வாரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் பணத்தை குறைக்க முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. எத்தனைது? 3ல இருந்து 4 வாரத்துக்கு இதை பார்ப்பாங்க. அவங்க ஃபுல்லா பார்ப்பாங்க. பார்த்து முடிச்சுட்டு திருப்பி பாராளுமன்றம் கூடும். 3வது பாயிண்ட் என்ன? ஓட்டிங் ஃபார் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். இப்ப எல்லாம் உட்காருவாங்க, எங்கெங்கெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கறது எல்லாத்தையும் பேசிட்டு இப்ப திருப்பி உட்காருவாங்க. இந்த சமயம் தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கன்சர்ன்டு மினிஸ்டரே வருவாரு. இப்ப அக்ரிகல்ச்சருக்கு இவ்வளவு பணம் தேவைன்னு அந்த மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்தாருல்ல. ஸோ இப்போ அதெல்லாம் இல்லை, ஃபினான்ஸ் மினிஸ்டரே உட்காருங்க, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ தேவை, நாங்கள் கேள்வி கேட்போம், நீங்கள் பதில் சொல்லணும். அப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சி கேள்வி கேட்கும். ஓகேவா? அது இந்த ஸ்டேஜில் தாங்க நடக்கும். புரியுதா? விவாதம் நடைபெறும். ஓகேவா? விவாதம் நடைபெறும். அந்தந்த துறையின் அமைச்சரே கேள்விகளுக்கு பதில் அளிப்பார். நிதி அமைச்சர் பதில் அளிக்க மாட்டார் இந்த தடவை, அந்தந்த துறையில் இருக்கிறவங்களே பதில். ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் அது நடக்கும். ரைட்டா? நமக்கு எத்தனை தேவைகள் இருக்குது பாத்தீங்களா? 141 இருக்குது. அதுல 109 என்னதுங்க? ஜெனரல் பட்ஜெட். 32 என்னதுங்க? ரயில்வே பட்ஜெட். அந்த 103லயும் 2ஆ பிரிச்சுட்டாங்க. என்னதுங்க? 103 சிவில், மக்களை நேரடியாக சார்ந்திருப்பது. 6 வந்து டிஃபென்ஸ், ராணுவத்தை சார்ந்திருக்கிறது. ரைட்டுங்களா? இப்ப இத்தனை பத்தியும் டைரக்டா பேசுவாங்க. ரைட்டு. சரி, இப்போ இது எத்தனை நாள் நடக்கும்? இந்த பேச்சுவார்த்தை எத்தனை நாள் நடக்கும்? 26 நாள் நடக்கும். ரைட்டு சார், நம்ம கிட்ட இருக்கிறது 141 விஷயம் இருக்குது, நீங்க லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்றீங்கன்னு சொல்றீங்க. 26 நாளுக்குள்ளார பேசி முடிச்சிருவாங்களா? அது நம்ம ஆட்கள் பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்பாங்க சார். அவங்க தப்பா சொல்ல, பட் இருந்தாலும் பேச ஆரம்பிச்சா நிறைய பேசுவாங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே 26 நாளில் முடிச்சிட முடியுமான்னா, இந்தியன் ஹிஸ்டரியிலேயே அந்த முழு விஷயத்தை பேசினதா சரித்திரமே கிடையாதுங்க. சரியா? 141 டிமாண்டையும் அவங்க பேசினதா சரித்திரமே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கும் போது அம்பேத்கர் வந்து 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவர் எழுதுறதுக்கு, அந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு வந்து அவர் வெறும் 144 நாள் தான் எடுத்துக்கிட்டாராம். அதை விவாதிக்கிறதுக்கு தான் 2 வருஷம் ஆச்சான். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம். அதை எழுதுறத விட விவாதிக்கிறதுல தான் அதிகமாக டைம்ஸ் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இதை வந்து இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரில் பணம் தேவைன்னு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, விவசாயத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ டைம் தாண்டி போயிட்டே இருக்குது. ஒரு 10 நாள் அதை பற்றியே பேசிட்டாங்கன்னு வச்சுப்போமே. 10 நாள்லாம் இல்லை, பட் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லது டிஃபென்ஸ், ராணுவத்தை பற்றியே பேசி எதுக்கு இவ்வளோ, ரஃபேலுக்கு எதுக்கு இவ்வளோன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் பேசுறது எங்க? லோக்சபால தானே பேசுறாங்க. அப்ப லோக்சபால இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? அவருக்கு ஒரு தனி அதிகாரம் இருக்குங்க. சபாநாயகருக்கு அதிகாரம். எப்பா
இப்படி பேசிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? போதும் இதை பற்றி பேசினது, ஓட்டு போடுங்க, ஓட்டு போட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்லுவார். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? க்ளோஷர் மோஷன். நேரம் பற்றாக்குறையின் போது ஒருவேளை குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் விவாதம் நீடித்து கொண்டே சென்றால் விவாதத்தை நிறுத்தி வாக்களிக்க துவங்கி வைப்பார். இதுக்கு பேர் என்னது? க்ளோஷர் மோஷன். ரைட். நம்ம கிட்ட 26 நாள் தான் இருக்குது. ஆனா 141 டிமாண்டை பத்தி நான் படிக்கணும், பேசணும், அப்புறம் ஓட்டு வேற நடத்தணும் இல்லையா? சரி, இது பிரச்சனை எனக்கு. இப்போ 26வது நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 26வது நாள்ல நான் வெறுமனே வந்து ஒரு 100 டிமாண்ட்ஸ், 100 தேவைகளை பத்தி தான் 100 தேவைகளை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கு லோக்சபா. ஓகேவா? 100 தேவைகளை பத்தி, மித்த 41 அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? கேலோடைன் அப்படின்னு சொல்லி ஒரு மோஷன் இருக்குங்க. அவரு அதை சொல்லிடுவாரு, கேலோடைன் மோஷன் பிறப்பிக்கப்படுகிறதுன்னு சொல்லிடுவார். அப்படின்னா என்ன? போதும், நீ பேசின வரைக்கும் போதும், எல்லாத்துக்கும் டிஸ்கஷனே பண்ணாம ஓட்டு போட மட்டும் ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓட்டு போடுங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி 26வது நாளோட கடைசி நேரத்துல தான் இது நடக்கும். பாருங்களேன், 26ஆம் நாளில் நேரம் பற்றாக்குறையின் காரணமாக விவாதிக்காத அனைத்து விஷயத்திற்கும் வாக்களிக்க சபாநாயகர் உத்தரவு வழங்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க? நீ பேசின வரைக்கும் போதும்பா, நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, ஓட்டு போட ஆரம்பிங்கன்னு சொல்லிடுவார். ரைட்டா? சரிங்க. இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்துடலாம். மித்த 2 ஸ்டெப்பை நெக்ஸ்ட் கிளாஸ்லயும், அந்த 24 கமிட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 24 கமிட்டி என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 3 பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். இது முக்கால்வாசி நடைமுறைக்கு வராத ஒரு விஷயம். ஓகேவா? இது முக்கால்வாசி நடைமுறைக்கு வரவே வராது. இந்த அப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, எதிர்கட்சி, யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டை தாக்கல் செய்யறது வந்து ஆளுங்கட்சியாக தான் இருக்கும். இப்போ இந்த எதிர்கட்சி இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு 3 பவர் இருக்குங்க. என்ன பவர்னா, சபாநாயகர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு 3 விஷயம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கட் மோஷன் சொல்லுவாங்க. கட் மோஷன் வந்து 3 வகைப்படும்: பாலிசி கட், எக்கனாமிக் கட், டோக்கன் கட். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாலிசி கட், திட்ட ஒழிப்பு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ கொரோனா டைம் இல்லையா, கொரோனா டைமுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாலிசி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்துக்கு கொரோனா ஒழிப்பு திட்டம்னு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கொரோனா ஒழிக்கிறதுக்கு தடுப்பூசி கொடுக்குறோம், நாங்கள் வந்து ஃபெனாயில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அடிக்கிறோம். இப்போ ஃபெனாயிலுக்கும் காசு தான். ரைட்டா? நம்ம ஃபெனாயிலுக்கு எவ்வளோ சேர் ஆயிர போகுதுன்னு நினைக்க முடியாது. இந்தியா ஃபுல்லாக அடிக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம், 1000 கோடி அல்லது 2000 கோடி அல்லது 3000 கோடி அந்த திட்டத்துக்கு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அப்போசிஷன் பார்ட்டியிலிருந்து ஒருத்தர் வந்து இந்த திட்டமே தேவையில்ல, இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாமே, அக்ரிகல்ச்சருக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த திட்டமே தேவையில்லை அப்படின்னு சபாநாயகர்கிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அமௌண்ட் எவ்வளோ இருக்குங்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது, இப்போ அந்த திட்டம் எனக்கு தேவையில்லை, இது வேண்டாம் அப்படின்னு அப்போசிஷன் பார்ட்டியில யாராவது ஒருத்தர் சபாநாயகர் கிட்ட சொல்றாரு. சபாநாயகரும் சரி இது தேவையில்லைன்னு நினைக்கிறாரு அப்படின்னா அந்த பாலிசி மொத்தமும் கேன்சல் பண்ணப்பட்டுரும். ஓகேவா? அந்த பாலிசி மொத்தமும் கேன்சல் பண்ணப்படும். பாருங்க, எந்த திட்டத்திற்காக பட்ஜெட் ஒதுக்கப்பட்டதோ அந்த திட்டம் முழுமையாக நீக்கப்படும். இது பாலிசி கட். இதை வந்து சபாநாயகர் தான் பண்ணுவாரு. ஆனா பெரும்பாலும் இது நடக்கவே நடக்காது. இது நடந்ததும் இல்லை. ரைட்டுங்களா? ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சி கிட்ட தான் பெரும்பான்மை இருக்கும். சபாநாயகர் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அதை வந்து எடுக்கலாம் மாட்டார். இது பெரும்பாலும் நடக்காது. ஓகேங்களா? இப்போ அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1000 கோடி அந்த பட்ஜெட்டுக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலிசி தான் இப்போ இல்லையே. அப்போ அந்த பணம் 0 இதுக்கு வந்துருமா? 1000 கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னா இப்போ எவ்வளோ வந்துடும்? 0 வந்துடும். ஆனால் 0ன்னு அதுக்கு போடக்கூடாது, அந்த திட்டத்தை ஏற்கனவே வச்சாங்க அப்படின்ட்டு இப்போ அதில் எவ்வளோ தெரியுங்களா ஆட் பண்ணிடுவாங்க. பாலிசி கட் மூலியமா ₹1 வந்துருங்க. அந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட பணம் ₹1 குறைந்து விடும். புரிஞ்சதா? 0க்கு வராது.
₹1 இருக்கும். ஏன்னா அதை டோட்டலா அப்படியெல்லாம் அதை நீக்கிட மாட்டாங்க. சரி, நீக்கிட்டாலும் பணத்தை இது பண்ணிட மாட்டாங்க. ₹1 அந்த பணத்தை கொண்டு வந்துருவாங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த ₹1 வச்சா அது என்ன கான்செப்ட்? ஆப்வியஸா அது நீக்கின மாதிரி தானே கான்செப்ட். அதுதான் இந்த கணக்கு. ரைட். அடுத்தது எக்கனாமிக் கட். எக்கனாமிக் கட்டுனா எதுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்றீங்க, கொஞ்சம் குறைங்க. இன் திஸ் த அமௌண்ட் இஸ் ரெடியூஸ்ட். பாலிசி பிரச்சனை கிடையாது, இங்க அமௌண்ட் தான் பிரச்சனை. அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுவும் அப்போசிஷன் பார்ட்டி கொடுக்கறது தான். சபாநாயகர் ஒத்துக்கிட்டாருன்னா இது நடக்கும். டோக்கன் கட். டோக்கன் கட்னா இதெல்லாம் நடந்ததே இல்லைங்க இது வரைக்கும். ஓகேவா? ஆனா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது இம்பார்ட்டன்ட். ₹100 குறைக்கிறது. இன் திஸ் ₹100 வில் பி ரெடியூஸ்ட். இது டோக்கன் கட். ஓகேவா? ஸோ பாலிசி கட், எக்கனாமிக் கட், டோக்கன் கட், இந்த 3 என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. ரைட்டா? ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல எப்படிலாம் 3 ஸ்டேஜ் பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ், எக்ஸ்பெண்டிச்சர் மேடுன்னா என்ன, ஃபினான்ஷியல் இயர் நமக்கு என்ன. ஓகேவா? எல்லா நாட்டுக்குமே ஒரே ஃபினான்ஷியல் இயர் இருக்காதுங்க. ஓகேவா? எல்லா நாட்டுக்கும் ஃபினான்ஷியல் இயர் இருக்கு, ஆனா ஒரே ஃபினான்ஷியல் இயர் இருக்காது. இப்போ நம்மளுது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 வரைக்கும் நம்ம ஃபினான்ஷியல் இயர்னு சொல்றோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால அந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அது இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 2 பட்ஜெட் இருக்கு. ஃபினான்ஸ் பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட். ஃபினான்ஸ் பட்ஜெட்டை ஃபினான்ஷியல் மினிஸ்டர் படிப்பாரு, ரயில்வே பட்ஜெட்டை ரயில்வே மினிஸ்டர் படிப்பாரு. சரி, இன்னொரு பாயிண்ட், ஒருவேளை ரயில்வே பட்ஜெட்டோ ரயில்வே மினிஸ்டரோ ஃபினான்ஸ் மினிஸ்டரோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஜென்ரலா நம்ம பார்க்கறது தான் குடியரசுத் தலைவர் ஏதாவது ஒரு எம்பியை முன்னிறுத்தி அதை படிக்க வைப்பார். ரைட்டா? குடியரசுத் தலைவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவரு படிப்பார். இது ஒரு பாயிண்ட், சாரி சொல்ல மறந்துட்டேன், இப்போ இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துருக்கோம். க்ளோஷர் அப்படின்னா என்ன, க்ளோஷர் மோஷன்னா என்ன, கொலட்டைன் மோஷன்னா என்ன, கட் மோஷன்னா என்ன அப்படின்னு 3 மோஷன்ஸ் பார்த்துருக்கோம். 5 விஷயத்தை தாண்டி போகணும். இப்போ நம்ம 3 விஷயத்தை தாண்டி வந்தாச்சு. மித்த 2 விஷயம் என்னங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதை வந்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம கிளாஸ் எடுக்கிறது ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கிளாஸஸ் ரெகுலராக வரும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல். இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதனுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.